ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நல்ல பஞ்சு போல் வெல்லம் வச்சு செஞ்சுருக்கிற டீ டைம் கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேக் செய்ய போகிறீங்கன்னா நான் சொல்லியிருக்கிற அதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கேக் பர்ஃபெக்டாக வரும். முட்டை பிடிக்காதவங்க இந்த கேக்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் முட்டை சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். இதில் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் வெல்லம் துருவி எடுத்துக்கோங்க. வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், பாகுபதம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுங்க. இப்போ இந்த வெல்லத்தை நல்லா ஆற வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் தான் ஆறணும், ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வைக்கக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். நல்லா அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடியை வச்சுட்டு வெல்லம் எடுத்த கப்பில் 1/4 கப் மைதா சேர்த்துக்குங்க. இந்த மாவு கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா ஜலிச்சிருங்க. நம்ம சேர்த்துருந்த பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. உங்ககிட்ட ஒரே மாதிரி பவுல் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா டம்ளர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்குங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பவுலில் எல்லா பக்கமும் ஆயில் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பவுல்லையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா பவுல்லையும் ஆயில் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பவுல் முழுக்க படுற மாதிரி அந்த மாவை டஸ்ட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எல்லா பவுல்லையும் செஞ்சுக்குங்க. இப்போ நமக்கு பவுலும் தயாராக இருக்குது. அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண நான்ஸ்டிக் பேன் இந்த மாதிரி டேமேஜாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணாத பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரப்பி விடுங்க. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லைனா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுருங்க. இப்போ இந்த பாத்திரத்துலேருந்து ஹீட்டெல்லாம் வெளியில் வராத மாதிரி ஒரு மூடியை போட்டுருங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இந்த பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடாகிறதுக்குள்ளார நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிடலாம். ஆற வச்சுருந்த வெல்லத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூட புளிப்பில்லாத தயிர் 1/2 கப் சேர்த்துக்குங்க. 1/3 கப் ஆயில் சேர்த்துக்குங்க. வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்குங்க. இதுக்கு பதிலாக நெய் இல்லைனா வெண்ணெயை கூட நீங்கள் உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, மிக்ஸ் ஆனால் போதும். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மாவு கூட இதை சேர்த்துருங்க. இதில் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்குங்க. நான் ப்ரூ தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கேக் நல்லா பொங்கி ஃப்ளஃபியாக வரும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கணும். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்குங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இந்த மாவு நமக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க.
பால் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற லெமன் ஜூஸ் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் கலந்து விட தேவையில்லை. மாவை எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி மடிப்பாக ரிப்பன் மாதிரி விழுகணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுலில் சேர்த்துடலாம். சின்னதாக இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப் இல்லைனா நீங்கள் டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கலாம். கேக் பேட்டரை இந்த கப்பில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி மாவை அளந்து சேர்க்கும் போது நமக்கு எல்லா பவுல்லையும் ஒரே அளவுக்கு மாவு சேர்த்த மாதிரியும் இருக்கும். கேக்கும் ஒரே ஈவனாக நமக்கு கிடைக்கும். கேக் பேட்டரை பவுல் நிறைய நம்ம சேர்த்துடக்கூடாது. கேக் வேகும் போது பொங்கி மாவெல்லாம் வெளியே வந்துடும். 1/2 கப் இருக்கிற மாதிரி சேர்த்துக்குங்க. கேக் வெந்து மாவு மேலே பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி பாதாம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேருங்க. நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்தனால கேக் லைட்டாக உள்ளே போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கேக் பவுலும் ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பவுலை இந்த பிளேட் மேலே வச்சுருங்க. எனக்கு இன்றைக்கி 4 கப் கேக் வந்திருக்கு. உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. பாத்திரம் ரொம்பவே சூடாக இருக்கும். பவுல் வைக்கும் போது பார்த்து வைங்க. பாத்திரத்துலேருந்து ஹீட் வெளியே வராத மாதிரி நல்லா மூடிடுங்க. கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மூடி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து மூடிக்குங்க. கேக் வெந்து மேலே வரும்போது மூடியோட ஒட்டிக்கும். இப்போ இந்த கேக்கை லோ ஃப்ளேமில் 35 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இடையில நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. 35 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு டூத் பிக் இல்லைனா கத்தியை வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வரணும். ஒட்டுச்சுன்னா 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுருங்க. இந்த கேக் வேகிறதுக்கு எனக்கு 40 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிடலாம். டூத் பிக்கில் மாவு ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இப்படி இருந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே எடுங்க. கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பவுல்லேருந்து வெளியே எடுக்கணும். அவசரப்பட்டு சூடாக இருக்கும் போதே நம்ம கேக்கை வெளியே எடுத்தோன்னா பாதி கேக் பவுல்லையே ஒட்டிக்கும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கேக்கை வெளியே எடுங்க. நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக பஞ்சு போல் டீ டைம் கேக் செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய். ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் மைதா சேர்த்துக்குங்க. எல்லா பொருளையும் ஒரே கப்லேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்குங்க. நல்ல குவாலிட்டியான ஈஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி 1/2 கப் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. நம்ம வெதுவெதுப்பான தண்ணி தான் சேர்க்கணும், நார்மல் வாட்டர் சேர்க்கக்கூடாது. நான் 1 கப் தண்ணி எடுத்திருந்தேன். அதில் 1/2 கப் தண்ணி மட்டும் தான் இப்போ சேர்த்துருக்கேன். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. இந்த மாவு நமக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால மாவு கொஞ்சம் லூஸ் ஆகும். பேட்டர் நமக்கு நல்லா நைஸாக ஸ்மூத்தாக வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேட்டராக மிக்ஸ் பண்ணிடுங்க.
இந்த பேட்டர் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை விட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த மாவில் நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால அது ஆக்டிவேட் ஆகிறதுக்காக 1 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நமக்கு கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ இது கூட நீங்கள் விருப்பப்படுற நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இது கூடவே ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லா நட்ஸும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. மாவை ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம சேர்த்துருக்கிற நட்ஸ் எல்லாம் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கேக் டின் ரெடி பண்ணிடலாம். கேக் டின்னில் இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா நெய், அப்படி இல்லைனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை டின்னில் சேர்த்துருங்க. எந்த கேக் செஞ்சாலும் மாவை டின்னில் சேர்த்ததுக்கப்புறமா ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வரதுக்காக அந்த டின்னை டேப் பண்ணி விடுவோம். இந்த கேக் செய்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம செய்ய தேவையில்லை. இதை இப்போ நம்ம வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னை இந்த பிளேட்டுக்கு மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. பாத்திரத்தில் தண்ணி குறைஞ்சதுன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வேக வைங்க. 45 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா டூத் பீக் இல்லைனா கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அதில் மாவு ஒட்டாமல் வரணும். கேக் சரியாக வேகலைன்னா இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது அதில் மாவு ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் மறுபடியும் 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் க்ளீனாக இருந்தால் கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு வெளியே எடுங்க. உடனே எடுத்தால் கூட நமக்கு இந்த டின்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடும். ஆனால் கட் பண்ணும்போது கேக் கத்தியில் ஒட்டிக்கும். அதனால் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். கேக் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. கத்தியை வச்சுட்டு ஓரங்களெல்லாம் எடுத்து விட தேவையில்லை. இந்த மாதிரி சும்மா லைட்டாக கமுத்துனீங்கனாலே போதும். ரொம்ப ஈஸியாகவே நமக்கு கேக் வெளியே வந்துடும். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இந்த கேக்கை ரூம் டெம்பரேச்சரில் தான் ஆற வைக்கணும். ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஆற வைக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு கேக் செஞ்சுருக்கோம். இதை ஈவினிங் டீ கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய். கேக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மாவு ஜலிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலில் ஒரு ஜல்லடையை வச்சுட்டு அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. நான் 250 ml கப்பில் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஜலிச்சிருங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். மாவை நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு காஞ்ச மிக்ஸி ஜாரில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இந்த சர்க்கரையை ஜலிச்சு வச்சுருக்கிற கோதுமை மாவோடு சேர்த்துருங்க. அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கட் பண்ண தேங்காயை சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த தேங்காயை நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்கிற கோதுமை மாவு சர்க்கரை இருக்குல்ல, அது கூட சேர்த்துருங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1/4 கப் சேர்த்துக்குங்க. மொத்தமாக 3/4 கப் பால் சேர்த்திங்கன்னா போதும். நம்ம சேர்த்திருக்கிற 3/4 கப் பால் இந்த மாவுக்கு பத்தாது.
இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாலில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இந்த கேக் பேட்டர் நமக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாவை ஒரு ஓரமாக வச்சுருங்க. கேக் வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இங்கே மழையாக இருக்கிறதுனால நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்து கூட சூடு பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம கேக் டின்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பவுல் முழுக்க பரவுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பவுல் இல்லைனா நீங்கள் கேக் டின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டின்னில் எல்லா மாவையும் சேர்த்துட்டு ஒரே கேக்காக கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். நீங்கள் கேக் டின் யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம பவுல் யூஸ் பண்ணுறதுனால மாவு இதில் டஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் கேக் டின் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கேக் செய்கிறதுக்கு கப் ரெடியாக இருக்குது. இதை அப்படியே வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற கேக் மாவில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. பேக்கிங் சோடாக்கு மேலே பாதி லெமனோட ஜூஸை பிழிஞ்சு விடுங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் லெமனில் பாதி எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கேக்கோட சுவை வந்து அப்படி புளிப்பாக மாறிடும். இந்த மாவு நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும். அப்போ தான் கேக் நல்லா பஞ்சு மாதிரி வரும். அதுக்காக தான் பேக்கிங் சோடா கூட நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பேக்கிங் சோடா, லெமன் ஜூஸ் இது ரெண்டுமே இந்த மாவில் எல்லா பக்கமும் பரவற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம நல்லா கலந்து விடும்போது இந்த மாவில் இருந்து சின்ன சின்ன பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நமக்கு கேக் பேட்டரும் ரெடியாக இருக்குது. இதை நம்ம கேக் டின்னில் சேர்த்துடலாம். ஏற்கனவே ஆயில் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிற பவுலில் இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்குங்க. கேக் பேட்டர் நம்ம 1/2 கப் வரைக்கும் தான் சேர்த்துக்கணும். அதுக்கு மேலே சேர்த்தக்கூடாது. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா கேக் வெந்து மேலே பொங்கி வரும்போது மாவெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் டின் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 1/2 டின் வரைக்கும் தான் பேட்டரை நம்ம சேர்த்துக்கணும். இந்த கேக் நல்லாவே பொங்கி வரும். அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு கேக் பவுல் ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேக்குக்கு மேலே சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு கூட இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பூசணி விதையை நான் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நமக்கு கேக் வேக வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம வேக வச்சிடலாம். தண்ணியும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நம்ம இன்றைக்கி இந்த கேக்கை ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே கேக் பவுலெல்லாம் வச்சுருங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிளேட் இல்லைனா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா டூத் பிக் இல்லைனா கத்தியை வச்சுட்டு இன்செர்ட் பண்ணி பாருங்கள். மாவு அந்த கத்தியில் ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. எனக்கு கரெக்டாக 35 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கில் மாவு ஒட்டாமல் க்ளீனாக வரணும். அப்போ தான் கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். எனக்கு மொத்தமாக 4 கப் கேக் கிடச்சிருக்கு. நான் 3 கப் மட்டும்தான் வேக வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் 3 கப்பு மட்டும்தான் பிடிக்கும். இன்னும் இருக்கிற 1 கப் கேக்கை நான் வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் எல்லா பவுலையுமே வைக்க முடியும்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம இந்த கேக் பவுலெல்லாம் வெளியே எடுத்துடலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பவுல்லேருந்து வெளியே எடுக்கணும். ஆறதுக்கு முன்னாடி கேக்கை வெளியே எடுத்திங்கன்னா பவுல்லையே எல்லாமே ஒட்டிக்கும். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு அதுக்கப்புறமா வெளியே எடுங்க. கேக் பவுலில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். இந்த கேக்கை ரூம் டெம்பரேச்சரில் தான் ஆற வைக்கணும். ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஆற வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு. பார்க்குறதுக்கும் ரொம்பவே ஃப்ளஃபியாக அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி எல்லா கேக்கையும் டீமோல்ட் பண்ணிடுங்க. பீட்டர், ஓவன் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பரான பஞ்சு போல் கேக் செஞ்சுருக்கோம்.
இதை நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற அதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ஃப்ளஃபியான பர்ஃபெக்டான கோகனட் கேக் கிடைக்கும். இந்த கேக்கை நீங்கள் 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடணுன்னா நம்ம சேர்த்துருக்கிற தேங்காயை நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்குங்க. தேங்காயை வறுத்து சேர்க்கும் போது 2 நாள் வரைக்கும் இந்த கேக் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த கேக்கை நீங்கள் ஆவியில் வேக வைக்காமல் ஓவனில் வச்சு பேக் பண்ணுறீங்கன்னா நம்ம தேங்காயும் வறுக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த கேக்கை 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.